ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாம் அதில் ஷேர் பண்ணுறேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிரான்ஸில் ஒரு பவுலு. இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும், பட் பிரான்ஸ் தான். நல்ல கண்டிஷன், அன்யூஸ்டு ஐட்டம் தான். கருப்பாக இருக்கிறது நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே கிளியர் ஆகிடும். இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு பிளேட்டு. இது டயா பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் கிட்டே இருக்கும். ஸ்நாக்ஸ் பிளேட்டாவோ இல்லை சைடிஷ் பிளேட்டாவோ இந்த ஆம்லேட் அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சைஸு. அடுத்து இது ஒரு சூடம் காட்டுறதுக்கான ஒரு பாத்திரம். இதுவும் வெங்கலம் தான், ஒரு பூஜா ஐட்டம். இது வந்து இடுக்கி இது அப்பளமோ இட்லியோ இல்லை சப்பாத்தியோ எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பிரான்ஸு. இந்த 2 சிக்குவாரி இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது பிரான்ஸ் தான் சிக்குவாரி ரெண்டுமே. ஒரு வரி நிறைய கேட்குறீங்க, ஒரு வரி எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஒரு குட்டியாக ஒரு வெத்தலை பாக்ஸு. இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். மேலே டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்த்தாலே தெரியும் நல்லா ஓல்டு பீஸு. இது வந்து பிராஸில் தான் வரும். நம்ம வேணும்னா நம்ம கீ வந்து நம்ம கடையில் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது அருவாள் மனை. ஒரே ஒரு பீஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு பீஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணுற ப்ரைஸு டீட்டெயிலெல்லாம். 10 இன்ச் வந்து லென்த் வரும். நல்ல இப்போ பாலிஷ் போட்ட பீஸ் தான். இது வந்து முளைப்பாரி போடுற ஒரு பாத்திரம். இது வந்து 2 பீஸ் வந்து இருக்குது இப்போதைக்கு. இதுவும் வந்து அன்யூஸ்டு ஐட்டம், நல்ல ஹெவியாக இருக்கும். நம்ம பூஜா ரூம்லலாம் இப்போ குட்டி குட்டியாக முளைப்பாரி போட்டு வைக்கிறாங்க, இந்த பூஜை சமயத்துலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 750 ml பிடிக்கக்கூடிய ஒரு குமிழ் கண்டெய்னர் தான், ஆப்பிள் பாக்ஸ் மாதிரி. டின்னு நல்லா இருக்குது, பட் கருப்பாக இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிட்டோ இல்லை பாலிஷ் போட்டோ யூஸ் பண்ணலாம். இது நல்ல ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு ஹெவியான டம்ளர். கீழே பாதம் வச்சு கால் வச்ச மாதிரி இருக்குது. தண்ணி வந்து ஒரு 150 to 200 ml வரைக்கும் பிடிக்கும். அப்புறம் குட்டி குட்டியாக மினியேச்சர் காமிச்சிருக்கேன். இது வந்து ஜெர்மன் சில்வர், மற்ற இதெல்லாம் வந்து பிரான்ஸ் தான். இதில் வந்து குட்டி கெண்டி நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுக்கோ இல்லை பூஜா ஐட்டமாவோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குட்டியாக ஒரு காது உருளி. இது வந்து இப்போ ரீசெண்டாக பாலிஷ் போட்டது. டின்னு நல்லா இருக்குது. இதில் வந்து மினியேச்சர் செட்டு தான், குட்டி குட்டி பீசஸ்ஸு. இதில் மேக்ஸிமம் மினியேச்சர் வந்து பிரான்ஸு தான், ஒரு சிலது வந்து பிராஸு. இது வந்து பிராஸு. இது வந்து நம்ம பூஜா ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஆயில் பாத்திரம் மாதிரி எண்ணெய் சொம்பு. இதில் கீழே கால் இருக்குது. நல்ல ஹெவியான ஒரு பீஸு, பார்த்தாலே தெரியும் நல்ல குவாலிட்டியான ஒரு பிரான்ஸ் இது. அடுத்து இது பிராஸில் வந்து ஒரு பூஜா ஸ்டாண்ட் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விடுறதுனால விடலாம், இல்லை பூஜா ரூமில் வந்து ஃபுல்லாக பூ போட்டு அலங்காரம் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பிரான்ஸ் கடாய். இது வந்து 11 இன்ச் டயா வந்து இருக்குது. உங்களுக்கு 2 கிலோ வந்து வெயிட் இருக்குது. அது வந்து யூஸ் பண்ணதுனால அப்படி இருக்குது. இது யூஸ்டு ஒன் தான், பட் ரீசெண்டாக வந்து பாலிஷ் போட்டு நம்ம வாங்கியிருக்கோம். நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது. 11 இன்ச் டயா வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு காய்கொத்து, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது 2 kg வெயிட் வந்து இருக்குது. டின்னு நல்லா இருக்குது. அந்த ஒவ்வொரு பவுலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 750 ml தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு கெரோசின் லேம்ப் தான். இது வந்து மண்ணெண்ணெய் விளக்கு முதல்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஷோ பீஸாக வந்து வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு பிரான்ஸில் வந்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு உருளி. 2 kgக்கு மேலே வெயிட் இருக்கும். 2.5 kg பக்கம் வந்து வெயிட் வந்து வரும். அன்யூஸ்டு ஐட்டம். தண்ணி வந்து 2 லிட்டர் தாராளமாக பிடிக்கும். நல்ல ஹெவியான ஒரு பீஸு. அப்புறம் ஒரு முறி பவுல் மாதிரி, முறி வட்டி, நல்ல கண்டிஷன். அதே மாதிரி ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, அன்யூஸ்டு ஐட்டம். இதுவும் வந்து வெயிட் வந்து 2.3 kg வந்து வெயிட் வந்து இருக்குது. அடுத்து ஒரு கடாய். இது வந்து 11.5 இன்ச் வெயிட் டயா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து 2 kgக்கு மேலே வந்து வெயிட் இருக்குது. ரொம்ப பாலிஷ் வேண்டான்னு சொல்லிட்டு கோல்டு பாலிஷ்லாம் போடல, நார்மல் பாலிஷ்லாம் பண்ணி வாங்கியிருக்கு. இது வந்து யூஸ்டு பீஸ் தான், பட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது வந்து பிரான்ஸ் கடாய் தான். அடுத்ததாக ஒரு காரக்குடி இட்லி பாத்திரம். இதுக்கு முன்னாடி நான் பாலிஷ் போடாமல் இந்த பாத்திரத்தை காமிச்சிருப்பேன். இல்லை 12 இட்லி வரும் டோட்டலாக. 3.5 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்கும்.
ஈயெல்லாம் ரொம்ப சூப்பராக இப்போ தான் பூசி வாங்கினதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. காரைக்குடி பாத்திரத்தில் வந்து பிளேட்டில் வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குழியாக இல்லாமல் இருக்கும் இட்லி, ரொம்ப தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஸ்பெஷலாகவும் ரொம்ப சூப்பரான ஒரு பாத்திரம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதில் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.